ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நமஸ்காரம். ஆலய ஓம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நாம் தரிசிக்க இருப்பது சென்னை வளசரவாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீகிருஷ்ணர் கோவிலான ஸ்ரீ ருக்மிணி ஸ்ரீ சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில். இந்த பகுதியில் வாழும் பக்தர்கள் இத்திருக்கோவிலை சக்தி வாழ்ந்த கிருஷ்ணர் கோவிலாக கருதுகின்றனர். பல பக்தர்கள் இக்கோவிலின் மூலவர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமியை வழிபட்டு தங்கள் வேண்டுதல் பிரார்த்தனைகள் நிறைவேறிய அனுபவத்தை பெற்றுள்ளனர். சுமார் 40 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீகிருஷ்ண என்டவுமெண்ட் சொசைட்டி குழுவால் கட்டப்பட்ட இந்த கோவில் படிப்படியாக பல திருப்பணிகள் மூலம் விரிவாக்கம் செய்யப்பட்டு தற்போது பல சன்னதிகளை கொண்டுள்ளது. 2023 வருடம் செல்வ ஸ்ரீ கிருஷ்ண சேவா சபா குழுவினரின் உதவியுடனும் மற்றும் பல பக்தர்களிடம் பெறப்பட்ட நன்கொடைகள் மூலமும் கோவில் திருப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இத்திருப்பணிகள் விரைவில் முடிவடைந்து சமீபத்தில் 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் நூதன அஷ்டபந்தன மகா சம்பிரோக்ஷணம் செய்யப்பட்டு கோவில் புது பொலிவுடன் காட்சி அளிக்கின்றது. தற்போது இத்திருக்கோவில் ஹிந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. முதலில் இத்திருக்கோவிலின் சிறப்புகளை பற்றி பட்டர் கூறுவதை பார்ப்போம். அதை அடுத்து ஆலயத்தை தரிசிப்போம். நம்மாழ்வார் 10வது திருவாய்மொழியில கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமேன்னு கிருஷ்ணனுடைய பெருமைகளை அற்புதமா சொல்லியிருக்கார். அது மாதிரி பெரியாழ்வார் அவருடைய 356 திருமொழியில நாவலம் பெரிய தீவினில் வாழும் லங்கை மீர் கலிதோர் அற்புதம் கேளீர் தூவலம் புரியுடைய திருமால் தூய வாயிற் குழலோசை வழியே கோவலர் சிறுமியர் இளம் கொங்கை இதுகளிப்ப உடலுள அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறுமாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனவே என்று அற்புதமா பாடியிருக்கார். அந்த தொடர்ச்சியா திரண்டெழு தலை மழைமுகில் வண்ணன் செங்கமல மலர் சூழ் வண்டினம் போலே சுருண்டிரண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழலோசை வழியே மருண்டு மான் கணங்கள் வெய்கை மேகை மறந்து மேய்ந்த புண்ணும் கடைவாய் வழிசோர இரண்டும் பாடும் துணும் காப்புடை பெயரார் எழுது சித்திரங்கள் போல நின்றனவே என்று கிருஷ்ணனுடைய பெருமையை ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கார். அருள்மிகு ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால ராஜகோபால சுவாமி சன்னதியில் அடியேன் பட்டாச்சார் நீலமேகம் என்னுடைய பெயர். இந்த கோயிலில் வெகு வருஷமாக நான் அடியேன் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கோயில்ல பெருமாள் கிருஷ்ணனுடைய அருளால நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நல்ல விஷயங்கள், கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு, நிறைய அனுகூலங்கள் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. இப்போ சமீபத்துல 2023 வருஷம் திருப்பணி ஆரம்பிச்சு 2024 வருஷம் ஆகஸ்ட் மாசம் வெகு சிறப்பாக சம்பரோஷனம் நடந்தேறியது. எந்த கோயில்லையும் இவ்வளவு சீக்கிரம் நம்ம கோயில திருப்பணிக்காரெல்லாம் நிறைய கைங்கரியம் கமிட்டிலாம் வச்சு பெரிய சபா ஆரம்பிச்சு இந்த கோயிலுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி நிறைய பொதுமக்கள் தேர்ந்து பொது ஜனங்கள் தேர்ந்து நிறைய நன்கொடைகள் வசூல் பண்ணி நல்ல சிறப்பா பண்ணி கொடுத்தா. இந்த பெருமாள் கிருஷ்ணன் ரொம்ப வரப்பிரசாத்தியான கிருஷ்ணன். கல்யாணம் ஆகாத கன்னியர்களுக்கும் நிறைய பேர் வாலிபர்களுக்கும் நிறைய பேர் இந்த கோயில வேண்டிந்து கல்யாணம் நடக்கிறது, அனுகூலங்கள்லாம் நிறைய கிடைக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த கோயில சந்தான கோபாலகிருஷ்ணனை ஏல பண்ணி அதன் மூலமா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. வெங்கமலவள்ளி தாயார் மூலவர் சன்னதியிலேயே வீட்டுக்கு ரொம்ப அருள் பாலிச்சுட்டு இருக்கா. அந்த தாயாருக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை குங்குமார்ச்சனை பண்ணி நிறைய பக்தால் வேண்டிட்டு குங்குமார்ச்சனை பண்ணி அதன் மூலமா நிறைய தனம் தானியம் பசும் பகவத் பிரலாபம் சொல்ற மாதிரி அவருக்கு நிறைய தானியங்கள் தனம் தானியம் நிறைய கிடைக்கிறது, பொருளாதார மேன்மை கிடைக்கிறது.
அதை அடியில அவளுடைய ஞானம் கிடைக்கிறது, தாயாருடைய கிருபாகடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கிறது. பக்கத்துல வந்து சீனிவாச பெருமாள், அவர் 24 வருஷம் உற்சவரா இருந்தவர், மூலவர் சன்னதியில இருந்தவர், இங்க வந்து தனியா அருள்பாலிச்சுட்டார். அவரோட கூட அயகிரிவர் லட்சுமி அயோதன சுவாமி, அப்புறம் தன்வந்தரி சுவாமி, அப்புறம் வந்து இவர் விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ராமானுஜரும் மணவாள மாவடிகளும் அருள்பாலிச்சுட்டு இருக்கார். கைங்கரியம் எல்லாருக்கும் அவளுடைய சாத்துமுறை பண்ணி அவளுடைய திருநட்சத்திரத்துல அவளுக்கு வந்து திருமஞ்சனங்கள்லாம் பண்றோம். பெருமாளுக்கு அது மாதிரி மூலவருக்கு ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் திருமஞ்சனம் நடக்கிறது. சீனிவாச பெருமாளுக்கு சிரவணத்தன்னைக்கு வெகு சிறப்பா நடந்து சிரவண தீபம்லாம் ஏற்றி ரொம்ப அற்புதமா நிறைய ஜனங்கள் வந்து நிறைய அவருடைய பக்தாலாம் தன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றின்னு போறார். அதுக்கப்புறம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பக்கத்திலேயே சீனிவாச பெருமாள் சன்னதிக்கு இருந்தாப்புல ஸ்ரீ ஆஞ்சநேயர் அவரும் நல்ல அருள்பாலிச்சுட்டு இருக்காரு. இங்க வரப்பிரசாதியான ஆஞ்சநேயர், அவள் காரியங்கள் அனுகூலம் நடக்கிறது இந்த கோயில்ல வந்து வேண்டின் திருவாளுக்கு. அதை வடமாலை சாத்துறா, அதுக்கப்புறம் வெத்தலை மாலை, வடமாலை, வெண்ணக்காப்புலாம் சாத்தி தன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு இருக்கா. அயக்கிரிவருக்கு ஒரு வருஷமும் பிப்ரவரி மாசம் அயக்கிரிவர் ஹோமம் நடத்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம், அதாவது பள்ளி மாணவர்களுக்கு தன்னுடைய நிறைய மதிப்பெண்கள் எடுக்கணும், மேன்மேலும் படிக்கணும், ஞாபக சக்தி வளரணும், மேன்மேலும் படிப்பை தொடரணும், அதுல வந்து சிறப்பா வரணும்னு வேண்டிட்டு ஹோமங்கள்லாம் பண்றா. அந்த ஹோமங்கள்ல வந்து நிறைய பேர் தொடர்ந்து மேற்படிப்பெல்லாம் படிச்சு நல்ல தேர்ச்சி பெற்று இந்த கோயில வந்து ஹோமங்கள்லாம் பண்ணி சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தன்வந்தரிக்கு வேண்டிட்டு தன்னுடைய உடல் நலன், நோய் நொடிகள்லாம் இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறான். அவளுக்கும் நல்ல பலன் கிடைக்கிறது. நம்ம கோயில்ல சீனிவாச பெருமாள் சன்னதி, சீனிவாச பெருமாள் தனியா ஏறியிருக்க. அந்த சீனிவாச பெருமாளுக்கு ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி திருவோணம், அதாவது நவராத்திரி முடிஞ்சு விஜயதசமி அன்னைக்கு திருவோணம் அன்னைக்கு வெகு விமரிசையாக சிறப்பா கருட சேவை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வருஷமும். அதே போல ஆட்டாள் சந்தை, ஆட்டாளும் இங்க ஏறி இருக்கா. அந்த ஆட்டாளுக்கு எப்படின்னா ஆடி போற தண்ணிக்கு அவருடைய பிறந்த அவதார தினம், அந்த அவதார தினத்தன்னைக்கு ஆடி போற உற்சவம்னு சொல்லிட்டு சிறப்பா பாசுரங்கள்லாம் சேவிச்சு சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். அதன் இல்ல மார்கழி மாசம் போகி அன்னைக்கு, மார்கழி கடைசியில போகி அன்னைக்கு அவர் ஆண்டாள் திருக்கல்யாணமும் ரொம்ப சிறப்பா கோவில்தாரர்கள் ஏற்பாடு பண்ணி அதுக்கு சிறப்பா தனியார் திருக்கல்யாணமும் நடத்துறோம். அதே மாதிரி ஒவ்வொரு வைபவமும் இந்த தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்த கோயில்ல. அதுக்கு பிறகு பெருமாளுக்கு வந்து கிருஷ்ணனுக்கு, அதாவது ராஜகோபாலனுக்கு அடுத்தது பிரம்மோற்சவம் பண்ணி அவருக்கும் கருட சேவை பண்ணலாம்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இருக்கோம். நமது கிருஷ்ணன் கோயில்ல ஆவணி மாசம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வெகு சிறப்பா இங்க கொண்டாடி இந்த கோயில பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் பெருமாள். அதாவது கிருஷ்ண ஜெயந்திக்கு முதல் நாள் கோகுலாஷ்டமி அன்று விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். ராஜகோபாலனை விசேஷ அலங்காரம் பண்ணி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து அவங்களுடைய கேட்ட வரத்தை கொடுத்து அருள்கிறார். அதே போல் கிருஷ்ண ஜெயந்தி அன்றும் வெகு சிறப்பான அலங்காரத்துடன், அதாவது வெண்ணைத்தாழி போன்ற அலங்காரங்களுடன் ராஜகோபாலன் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த வைபவமும் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு வருஷமும் ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த கோயில வந்து சேவிச்சு தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். அதே போல் மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாற்று, வைகுண்ட ஏகாதசி அன்று பரமத வாசல் ஒன்று அமைக்கப்பட்டு அதன் வழியாக விடிகாலை ஒரு 5:30 மணிக்கு ராஜகோபாலனுக்கு அலங்காரங்கள் பண்ணி பெருமாள் இந்த வழியா பரமத வாசல் வழியா எழுந்தருளி இந்த மண்டபத்தில் எழுந்தருள்வார். அதன் வழியாக பக்தர்களும் வந்து பெருமாளுடைய கூட வந்து நிறைய ரொம்ப பக்தியுடன் சேவிச்சு தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். இந்த கோயில்ல வந்து வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவும் ஆவணி மாதம் கிருஷ்ண ஜெயந்தியும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அனைத்து பக்தர்களும் இந்த வைபவத்துல கடந்துட்டு நிறைய தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு நிர்வாகத்தின் சார்பிலும் அடியனுடைய சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண். அடுத்து ஆலயத்தை தரிசிப்போம். அற்புதமான ஆலய முகப்பை கொண்ட இத்தலத்திற்கு 2 நுழைவாயில்கள் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளன.
பிரதான நுழைவாயிலை கடந்ததும் இடதுபுறம் திருமடப்பள்ளி அமைந்துள்ளது. நுழைவாயிலுக்கு நேரெதிரே பலிபீடம் மற்றும் கொடிமரம் அமைந்துள்ளன. அதை அடுத்து ஸ்ரீ கருடாழ்வார் சன்னதி. கருடாழ்வார் சன்னதிக்கு நேரெதிரே மூலவர் சன்னதி அமைந்துள்ளது. சன்னதியில் மூலவர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி தனது துணைவியர் ஸ்ரீ ருக்மணி மற்றும் ஸ்ரீ சத்யபாமாவுடன் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு தரிசனம் தருகின்றனர். இந்த சன்னதியின் உற்சவர் ஸ்ரீ ருக்மிணி ஸ்ரீ சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி. இவர்களுடன் ஸ்ரீ செங்கமலவள்ளி தாயார், ஸ்ரீ செல்வர் சுவாமி மற்றும் ஸ்ரீ பாலமுகுந்த சுவாமி எனப்படும் ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் எழுந்தருளி உள்ளனர். ஓம் தத்விஷ்ணோ பரமம் பதகம் ததா வத்யந்தி சூரயகான் திவி வசச்சுராகம் தத்வேப்ராசோ விமன்யவோ தாக்ருபாகும் தத்சமிந்ததே விஷ்ணோ யத் பரமம் பதம் வயாத்யா அந்தராஜாயம் சர்வத்தோதிராத்ரம் தவ மகர்பவதி சர்வஸ்யாப்தை சர்வசஜித்யை சர்வதேவ தேனாப்னோதி சர்வம் ஜயதி. ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமாசமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமியே நமகான், ஸ்ரீ செல்வத் சுவாமியே நமகான், ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண சுவாமியே நமகான். ஓம் மகாதேவ்யே ச வித்மகே விஷ்ணுவத்ரே ச தீமகி தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. பத்மப்ரியே விஷ்ணுவத்தே பத்மாலயே பத்மதலாயுதாஹ்யே விஸ்வப்ரியே விஷ்ணுமனோனுகூலே தத்வாயுதத்தம் தன்னிதத்சவான் ஸ்ரீ மகாலட்சுமி நமகான், ஸ்ரீ செங்கபரநாயிகா தேவி நமகான். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. மூலவர் சன்னதியை அடுத்து மற்றும் ஒரு உற்சவர் சன்னதி கிழக்கு நோக்கி அற்புதமாக அமைந்துள்ளது. இங்குள்ள உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள். முன்னாளில் இவரே மூலவருக்கு முன்பிருந்த உற்சவர். தற்போது தனியே கட்டப்பட்டுள்ள உற்சவர் மண்டபத்தில் பிரதான தெய்வமாக அருள் புரிகிறார். இவருடன் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர், ஸ்ரீ தன்வந்தரி பகவான், ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ விஸ்வக்சேனர், ஸ்ரீ நம்மாழ்வார், ஸ்ரீ திருமங்கையாழ்வார், ஸ்ரீமத் ராமானுஜர், ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர். இங்குள்ள ஸ்ரீ தன்வந்தரி பகவானை மனமுருகி வேண்டி வழிபட்டால் நீண்ட காலம் மற்றும் தீரா பல நோய் நொடிகள், உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பது இங்கு வரும் பல பக்தர்களின் அனுபவமாக உள்ளது. இத்தலத்தில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரை வேண்டி வணங்கினால் மாணவர்களின் கல்வி ஞானத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கல்வி ஆண்டின் இறுதியில் நடைபெறும் தேர்வுகளில் மாணவர்கள் சிறப்பான தேர்ச்சி பெற இங்கு ஆண்டுக்கு ஒரு முறை பிப்ரவரி மாதத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த பூஜைகளில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரின் அருளை பெற்று தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று வருவது வழக்கம். உற்சவர் சன்னதிக்கு எதிரே ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி அமைந்துள்ளது. ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பக்தர்கள் தங்களின் பிரார்த்தனைகளை கூறி வெற்றிலை மாலை சமர்ப்பித்து வேண்டிக் கொண்டால் அவை அனைத்தும் விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. மூலவர் சன்னதிக்கு வலதுபுறம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதி உள்ளது. ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் துளசி மாலை அணிவித்து வழிபட்டால் தீவினைகள், எதிரிகளின் தொல்லைகள், காரியத்தடைகள் மற்றும் உடல் உபாதைகள் நீங்கி வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து இத்திருக்கோவிலில் உள்ள மற்ற சன்னதிகளை தரிசிப்போம். ஸ்ரீ செல்வ விநாயகர் சன்னதியில் விநாயக பெருமான் பிரம்மாண்ட வடிவில் கிழக்கு நோக்கி அற்புத தரிசனம் தருகிறார். இவரின் சன்னதிக்கு முன்பு மூஷிக வாகனம் உள்ளது. ஸ்ரீ செல்வ விநாயகர் சன்னதியை சுற்றி ஸ்ரீ நர்தன விநாயகர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ லிங்கோத்பவர், ஸ்ரீ பிரம்மா மற்றும் ஸ்ரீ துர்கை காட்சி தருகின்றனர்.
இங்குள்ள விநாயக பெருமானுக்கு சதுர்த்தி மற்றும் சங்கடஹர சதுர்த்தி அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பக்தர்கள் தேங்காய் மாலை, வாழைப்பழ மாலை, வெற்றிலை மாலை போன்றவற்றை 11, 27 அல்லது 54 என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் விநாயக பெருமானுக்கு சமர்ப்பித்து தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகரை வணங்கிவிட்டு இடதுபுறமுள்ள ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி சன்னதிக்கு செல்கிறோம். இங்கு முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் துணைவியருடன் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். சன்னதிக்கு முன் அவரது மயில் வாகனம் உள்ளது. சன்னதியை சுற்றி 6 படை வீடுகளில் உள்ள முருகப்பெருமானின் தோற்றங்கள் அற்புத கலை நயத்துடன் வரையப்பட்டுள்ளன. இங்கு சஷ்டி கிருத்திகை, வைகாசி விசாகம், ஸ்கந்த சஷ்டி விழாக்கள் சிறப்பாக அனுசரிக்கப்படுகின்றன. ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம், திருமணத்தடை தாமதம் உள்ளவர்கள் மற்றும் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையன்று வேண்டி ஏலக்காய் மாலை, செவ்வரளி பூமாலை சாற்றினால் அவர்களின் பிரார்த்தனை நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இவற்றை தவிர ஆலயத்தில் நவக்கிரக சன்னதியும் அமைந்துள்ளது. இப்போது இங்குள்ள விநாயகர், முருகன் சன்னதிகளை பற்றி குருக்கள் கூறுவதை கேட்போம். நம பார்வதி மூர்த்தி தேவா போற்றி. இது குரு பிராத்யா குரு பிரம்மா குரு குருதேவோ மகேஸ்வரः குருதாட்சா பரபிரம்மா பக்தி குருவே நமோ நம. குருவே சர்வலோகானாம் குருவே பவலோகினாத்வே சர்வஸ்யானாமுக்தயே நமோ நம. அனைவருக்கும் வணக்கம். இந்து சார்ந்த கோடிகளே, இந்தியன்பர்களே, அனைவருக்கும் இந்த யூடியூப் சேனல் மூலியமாக தங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நமது செல்வ விநாயகர் மற்றும் சிவசுப்பிரமணிய தேவ சமேத ஆலயத்தில் மகா சங்கரா சதுர்த்தி, சதுர்த்தி, பிறகு கிருத்திகை, வளர்பிர சஷ்டி, தேய்பிர சஷ்டியாக முக்கிய நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆலயத்தின் மகத்துவம் என்றால் திருமணம் ஆகாதவர்களுக்கு செல்வ விநாயகர் பெருமானுக்கு சங்கராச்சதுர்த்தி என்று தேங்காய் மாலை அணிவித்து வாழைப்பழம் மாலை அறிவித்தால் செல்வ விநாயகர் அருளால் திருமணம் கூடும், குழந்தை பாக்கியம் பெறும் மற்றும் தொழில் அபிவிருத்தி, கடன் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் நமது செல்வ விநாயகர் பெருமாள் அருள் பெற்று மெய்யன்பர்கள் பல பக்த கோடிகள் பயன்பெற்றுள்ளனர். அதேபோல் கந்த சஷ்டி, பங்குனி உத்தரம் 2 வைபவமானது முருகப்பெருமான் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கந்த சஷ்டியில் 6 நாட்கள் காலையில் அபிஷேகம், மாலையில் அலங்காரம் தினசரியாக நடைபெற்று 7ஆம் நாளானது மாலை திருக்கல்யாண வைபவமும், அதேபோல் பங்குனி உத்தரம் காலையில் பால்குடமும் மாலையில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசேஷ நாட்களில் குரு பயிற்சி, ராகு பயிற்சி பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாதிரி பயிற்சிகளை முன்னிட்டு நமது ஆலயத்தில் இருந்தவர்களுக்கும் நவகிரகங்களுக்கு சிறப்பான முறையில் அபிஷேகம் நடைபெறும். அனைவரும் நமது ஆலயத்துக்கு வந்திருந்து நம்மளுடைய பண கஷ்டங்களை விநாயகர் பெருமானை பார்த்து பணிவுடன் பகிர்ந்தால் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். முருகனுக்கு அரோகரம். பிரார்த்தனை சிறப்பு. இத்தலத்தில் உள்ள மூலவர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமியை வேண்டி வழிபட தடைப்பட்ட திருமணம், குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் ஒற்றுமை, வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதிலும் குறிப்பாக குழந்தை வரம் வேண்டும் தம்பதியர் இங்குள்ள சந்தான கோபால கிருஷ்ணனை மாதம் 1 முறை வரும் அவர்களின் ஜன்ம நட்சத்திரத்தன்று வேண்டி வழிபட்டால் குழந்தை பேர் கிடைக்கும் என்பது
பல பக்தர்களின் அனுபவமாக உள்ளது. இங்குள்ள ஸ்ரீ செங்கமலவள்ளி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை அன்று குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டால் நல்ல வேலை, தொழிலில் முன்னேற்றம், நிலம், வீடு தொடர்பான காரியத்தடைகள் நீங்குதல், செல்வ செழிப்பு போன்றவை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆலய நடை திறப்பு நேரம். ஆலய தொடர்பு இத்திருக்கோவில் சென்னை வளசரவாக்கத்தில் திருநகர் பகுதியில் அமைந்துள்ளது. ல ஷாட்டலைன் ஜூனியர் கல்லூரிக்கு அருகிலுள்ள திருவள்ளூர் சாலையில் சுமார் 300 மீட்டர் சென்றால் வலதுபுறம் ஆறுமுக நயினார் வரும். இங்கிருந்து இடதுபுறம் உள்ள கிருஷ்ணர் கோவில் தெருவில் ஆலயம் அமைந்துள்ளது. கேசவர்தினி பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் ஆலயம் உள்ளது. ஆலய முகவரி: ஸ்ரீ கிருஷ்ணர் திருக்கோவில், கிருஷ்ணர் கோவில் தெரு, திருநகர், வளசரவாக்கம், சென்னை 6,87,000. போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.